கூடயே உட்காந்து பேசிக்கிட்டு இவளுக்கு மொத்தம் 4 மணி 4:30 மணி ஆயிடுச்சுன்னா இவ கூட உட்காந்து பேசிட்டே இருக்கணும். இது 4:30 4 மணி ஆச்சுன்னா என் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கணும் இவளுக்கு ஏதாவது பண்றதுக்கு. எனக்கு அதெல்லாம் சொல்ல கூட எனக்கு நல்ல அவளை அசிங்கப்படுத்துவேன்னு தோண மாட்டேங்குது ஒருத்த. குழந்தை மாதிரி அழுவாத லட்சணம் விட்றா. நான் இப்போ என்ன பண்ணணும்டா சொல்லு. ஹேஸில் திட்டணுமா இல்லை சோலோவை திட்டணுமா சொல்லு. என்ன பண்ணும் சொல்லு. மேடையும் நானும் இருக்கோம் சொல்லு. என்ன பண்ணும் சொல்லு. நான் பண்ணுறேன். என்ன பண்ணணும்னு மட்டும் நீ சொல்லு. என்னால அவளை திட்ட முடியாது. அவட பேசின வீடியோ கால் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அவங்கிட்ட காஜா பேசின ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. சரி அவளை என்ன பண்ணணும்டா சொல்லு. அவட்ட நான் பேசணுமா? நான் இப்போயே அவளுக்கு மெசேஜ் போடுறேன், பேசுகிறேன். உனக்காக நான் பேசுகிறேன். இல்லை அவளை திட்டணுமா? அதையும் நான் பண்ணுறேன். சோழலாம் ஒரு அவெல்லாம் ஒரு ஆளு புண்டே கிடையாது. சோழ தேடியா பண்ணலாம் கோத்தளவுக்கு எச்ச புண்டைங்க. அவனுக்கு தெரியும் இவன் கூட இருக்கிற பொண்ணு இவன் இப்போ கூட தான் இருக்கான். அப்புறம் என்ன புண்டைங்க அவனும் பேசிட்டு இருக்கான் தேவடியாமா. அதாவது இவ பேசாம இருந்தா, இவ பிளாக் பண்ணிருந்தா, இவ தானே அவன் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தான். இவதான் என்கிட்ட வந்தா. சரியா? இவ பேசாம பிளாக் பண்ணிருந்தானா அவன் பேசியிருக்க மாட்டான். கரெக்ட் தான். எனக்கு எல்லாரும் திட்டம் எனக்கு வாய் வர மாட்டேங்குதுடா. ஏன் அவன் எனக்காக நிறைய பண்ணியிருக்கா. எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் அவன் பேசிருந்து யார் திட்டினாலும் திட்ட மாட்டா, கூட பழகணும் திட்ட மாட்டா, அப்படிதான் இருந்தது. அவ இன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னா தெரியுமா? அவன் நான் பொட்டன்னு பேரை வச்சிருக்கேன். அத பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு அவன் கலாட்டி சிரிக்கிறான். அது உட்காந்து நான்லாம் போக மாட்டேன், வாங்கி பேசலாம் அப்படின்றான். அப்ப நீ முன்னாடி பிளான் பண்ணிட்டு தானே இருந்திருக்கேன். 2 நாள் சண்டையில எப்படி ஒண்ணு நடக்குறது இல்லையே. புரியுது. 2 நாள் சண்டை போட்டதுக்கு நீ இப்படி பேசியிருக்க மாட்டியே. என்கிட்ட லாஸ்டா அந்த ஆடியோ இருக்கு. இவளேதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதை டிலேட் வேற பண்ணா தெரியுமா? என்ன வாய்ஸ் பேசுறா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட என்கிட்ட எனக்கு வீடியோ அனுப்புறா. அவளே அவளை அடிச்சுக்கிட்டு கணத்துல போட்டு அடிச்சுக்கிறா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உங்ககிட்ட இதுக்காக பேசினேன், அதுக்காக பேசினேன், மூடுக்காக பேசினேன், காஜுக்காக பேசினேன், என் தப்பு தான் சொல்லு, இன்னும் அடிச்சுக்கணுமா சொல்லு, எவ்வளவு அடிச்சுக்கணும் சொல்லு, அடிச்சுக்கிறேன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான் ஆரோன், இதுக்கு மேல நான் உன் லைஃப்ல உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல. அவ கழித்து விட பிளான் பண்ண அப்பவே 2 நாள் முன்னாடியே. அதனாலதான் அப்பெல்லாம் டிராமா போட்டு வாய்ஸ் மெசேஜ்ல நான் அவளை எதுவுமே பண்ணிடவே கூடாது. அவ என்னை விட்டு போனோம், அவள் நான் எதுவுமே பண்ணிடுவேன். இப்படி எல்லாம் பண்ணா நான் பாவம் பார்த்துருவேன்ல. இவ உண்மையாதான் இருக்கா, எனக்காக தான் என்னை பத்தி யோசிச்சு லைஃப் விட்டு போறா. உன்னை விட்டு போகணும், இன்னொரு பக்கம் அவளை எதுவும் பண்றவும் கூடாது. அப்படியே லாஸ்ட் வாய்ஸ் நோட்டை கூட ஒரு 7 நிமிஷத்துக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்ககிட்ட பேசுன மாதிரி க்ளோஸ் ஆன வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேசுனது இல்ல அப்படின்லாம் சொல்லி ஒரு மைண்ட் அப்படியும் போட்டு பண்ணிட்டு இப்படியும் போயிட்டா. இப்ப இன்னைக்கு நான் கண்ணாலே நீ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷேர் அவ ஃபுல்லா கூட பண்ணல, சேட்லாம். அதுக்கப்புறம் போக போக என்னை பத்தி பேசியிருக்காங்கல்ல, அதெல்லாம் இன்னும் வர வர சேட் வர வர உடனே காலை கட் பண்ணிட்டு போயிட்டா. காலை கட் பண்ணிட்டு போயிட்டு தான் அப்புறம் ஆஃப்லைன் போயிட்டா. என்ன தெரியுமா?